ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மேக்ஸ் கிச்சன். நம்ம இந்த வீடியோவில் பாஸ்தா பீஸா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க. இதுக்கு நான் இந்த கப்பில் 2 கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதில் 1/4 கப்பு தயிர் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை, பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். இப்போது இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது 2-3 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வைக்க போகிறேன். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. 1 டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு அதை எல்லா பக்கமும் இந்த மாதிரி அப்ளை பண்ணணும். அப்போ தான் அது காயாமல் இருக்கும். ஒரு 20 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இப்போ பாஸ்தா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு 3 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். 1 டீஸ்பூன் கார்லிக் பேஸ்ட்டை சேர்த்து இந்த எண்ணெயில் 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். இந்த கார்லிக் சின்ன சின்னதாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் பாஸ்தா ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பெனி பாஸ்தா எடுத்திருக்கேன் நான் இதுக்கு. இப்போது இதில் சேர்த்து எல்லா பாஸ்தாலையும் எண்ணெய் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா இதை வதக்கிக்கலாம். இப்போ நான் மேகி நூடுல்ஸ் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நம்மளுக்கு அது தனியாகவே கிடைக்கும் கடைகளில். இதுக்கு தேவையான அளவு உப்பு, ரெட் சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ கெச்சப் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த எல்லா மசாலாவும் பாஸ்தாவில் கோட் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ மசாலா எல்லா பாஸ்தாலையும் நல்லாவே கோட் ஆகிருக்கு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதில் வெங்காயம், குடமிளகா, கேரட் அதை கூட நம்ம சேர்த்து வதக்கிட்டு பாஸ்தா ஆட் பண்ணி நம்ம அப்படியும் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணிக்கலாம். இது அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ 20 நிமிஷம் மேலே ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு அந்த மாவு. நம்ம ஈஸ்ட்டெல்லாம் சேர்க்கலை, ஜஸ்ட் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் சேர்த்ததுக்கே நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. நான் அந்த மாவை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு தான் பாஸ்தா ரெடி பண்ண ஆரம்பித்தேன். கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணாலே. இப்போது இன்னொரு டைம் கொஞ்சம் நேரம் நல்லா பிசைஞ்சு விட்டு இந்த மாதிரி 2 போர்ஷனாக நான் டிவைட் பண்ணிக்கிறேன். 2 பாஸ்தா பண்ண போகிறேன், அதனால் 2 போர்ஷனாக நான் டிவைட் பண்ணிக்கிறேன் ஈக்குவலாக. இப்போ ஒரு போர்ஷன் மாவு எடுத்து நான் ரோல் பண்ண போகிறேன். கொஞ்சம் ட்ரை ஃப்ளவர் டெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம தேய்க்க வேண்டியதான். எதுக்கு 2 பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? குட்டீஸ் எல்லாம் வீட்டில் இருக்காங்க, நிறைய குட்டீஸ் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் கொடுக்கணும் இல்லையா? அதனால் 2 பீஸா பண்ண போகிறேன். இப்போ ஒரு பீஸா பேஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஃபோர்க் வச்சு நல்லா ஹோல்ட் பண்ண போகிறேன். ஏன்னா இது கொஞ்சம் திக்காக இருக்கும் இல்லையா? அப்போது அது உள்ளெல்லாம் வேகணும், அந்த இதெல்லாம் உள்ளே இறங்கணும். அதுக்காக தான். இப்போ நான் ஃப்ரையிங் பேனில் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். தவா கூட எடுத்துக்கலாம், இதுவும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன இருக்கோ அதை நீங்கள் வச்சு பண்ணலாம். இப்போது இந்த சர்ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி நான் அதை திரும்ப கொஞ்சம் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். மாவு ப்ரெஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் அந்த சர்ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ ப்ரெஸ் பண்ணதால் அந்த ஹோல்ஸ் கொஞ்சம் போயிருக்கும். அதனால் திரும்ப நான் கொஞ்சம் ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். உங்ககிட்ட பீஸாவுக்கு அப்ளை பண்ணுற சாஸ் இருந்தால் அதை யூஸ் பண்ணலாம். நான் கெச்சப் தான் என்கிட்ட இருக்குது, அதனால் கெச்சப்பே நான் அப்ளை பண்ணுறேன். நல்லா எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் இந்த மாதிரி. இப்போது நான் மொஸரெல்லா சீஸ் இந்த மாதிரி கிரேட் பண்ணி விட்டுக்கிறேன். இல்லைன்னா நம்ம அதை துருவி வச்சுட்டோம், நம்ம மேலே அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம பண்ணலாம். இப்போ எல்லா இடத்துலையும் நான் துருவி விட்டுக்கிட்டேன். இப்போ இந்த பாஸ்தா இருக்கு இல்லையா, மேலே நம்ம வைக்க போகிறோம். இந்த சீஸ் மேலே எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். பாஸ்தா எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வச்சாச்சு. திரும்ப நான் ஒரு டைம் சீஸ் துருவி விட்டுக்கிறேன் இந்த மாதிரி. இப்போது அதுக்கு மேலே ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் நம்ம கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். அதோட மிக்சடு ஹெர்ப்ஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம். ப்ளெயினாகவும் பண்ணலாம், இல்லைன்னா வெஜ்ஜிஸ் ஆட் பண்ணியும் நம்ம பீஸா செஞ்சுக்கலாம். நம்ம இஷ்டம்தான். இப்போ நான் சைடில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போது குக் பண்ணுறதுக்கு பீஸா ரெடி. இப்போது இதை க்ளோஸ் பண்ணி அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் தான் பீஸா ரெடி. கரெக்டாக 8லேருந்து 10 நிமிஷம் தான். பாருங்கள், பேன்லேருந்து ஒட்டாமல் வருது. சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிட வேண்டியதான். பேக்லாம் பண்ண தேவையில்லை. டக்குன்னு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டோன்னா 10 நிமிஷம் தான். பீஸா நம்ம வீட்டிலையே சூப்பராக ரெடி பண்ணிடலாம். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். பாட்டமும் நல்லாவே குக் ஆகிருக்கு.
இப்போ இது செகண்ட் பீஸா. நான் வந்து இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த கெச்சப்லாம் வச்சுட்டு வெஜ்ஜீஸ் வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பாஸ்தா, அப்புறம் சீஸ். ஏன்னா மேலே நம்ம வெஜ்ஜீஸ் வச்சா குட்டீஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு வெறும் அதை மட்டும் சாப்பிட்றாங்க. எப்படின்னா எடுக்க மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை. அதனால் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் செகண்ட் பீஸா. இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன். சூப்பராக இருந்துச்சுங்க. நிஜமாவே டேஸ்ட்டு குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம கடையில் தான் போய் பீஸா சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. ஆர்டர் பண்ணாமல் டக்குன்னு வந்து நம்ம வீட்டிலேயே இதை வந்து ரெடி பண்ணிடலாம். சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி பார்க்கவே செம்ம அட்டகாசமாக இருக்குது. பீஸா பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருந்திருக்கும். ஈஸியான எந்த ப்ரிப்பரேஷன்லாம் உங்கள் குட்டீஸுக்கும் அடிக்கடி செஞ்சு கொடுங்க. என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி குக்கிங்.